ஒருத்துதான் இது நல்ல சாமி நல்லா இருக்கு. லேட்டா வந்தா கூட்டம் வந்துரும். இந்த குதிரை வந்து வெண்ணையா அது என்ன சந்தனம் அதுவா சந்தனம் எல்லாமே சந்தனம் இல்ல வெள்ளையாவில் இருக்கு அது வெள்ளை இதுல ஏதாவது பண்ணிருப்பாங்க இதுல பண்ணிருப்பாங்கப்பா அந்த நெத்தியில வைப்பார்ல விபூதியா விபூதியிலே பெருமாள் கோயில்ல நெத்தியில ஒண்ணு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் சாமி சிலைக்கு எதுவும் கெடுதல் வராத இதுல பண்ணுவாங்க அவ்வளவுதான் நல்ல பெரிய ஐதீகமா தான் பண்றாங்க இந்த கிருஷ்ண அவதாரம்லாம் ரொம்ப பெருசா நல்லா தெரியும் அவரை இந்த இதுல பண்ணையில அலங்காரம் இல்ல வாமனன் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் நரசிம்மர் எல்லாமே நரசிம்மர்லாம் அப்படி ரத்தம் ஊத்துற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வாயில இருந்து மறுநாள் வந்து அப்படியே குத்தி கிழிச்சு மறுநாள் வந்து பார்க்கணும் நரசிம்ம அவதாரம் பார்த்தா அதனால யோசனை பண்ணிட்டே வரணும் 10 நாளும் பார்ப்போம் நாங்க அங்கே வீட்டுக்கிட்ட எல்லா அவதாரம் போய் அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க வேற கோயிலா அந்த குட்டி நம்ம இன்னைக்கு காலையில போனோம்ல அங்க ஒரு கிருஷ்ணன் கோயில் அதை சாத்தி இருப்பாங்க அதனால இந்த சாயந்தரம் இன்னைக்கு அலங்காரம் தேவி காலைல போனோம் இன்னைக்கு காலையில போனோம்ல இரிமாளுக்கு அங்க அதுக்குள்ளதான் இருக்கு அந்த கிருஷ்ணன் அவ்வளவு தூரம் போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி வந்துடும் அதுல போய் ஒரே வழிதான். ஆமா ஆமா இப்படித்தானே வந்தது நேரம் போய் நான் இந்த போர்டே பார்க்கலப்பா உட்காந்து நின்றுட்டு எல்லாரும் இதுக்குள்ள போயிருக்கலாம் அடுத்த ரோட்டுக்கு போயிட்டேன் நல்ல வேலை எனக்கு அதே அங்கே போனோடனே ஒன்றும் புரியல இது என்ன வித்தியாசமா வருது இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இப்போ நம்ம எங்கம்மா போறோம் போய் ஐயப்பன் கோயில கும்பிட்டு போயிருவோமா சரி இப்போ டவுனுக்கே போயிருவோம் வழி சொல்லிட்டு கரெக்டா நம்ம அந்த ஜங்ஷன் வந்துச்சுல்ல அதுல இருந்து இப்படி நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம் இப்படியே டவுனுக்கு போயிடலாம் திருப்பி அங்க வந்து இவ்வளவு தூரம் வர வேண்டாம் ஐமுறி ஜங்ஷன்ல கேட்டுக்கிட்டோம்னா நேரம் ஐமுறி இந்த இடத்துக்கு போயிரு அந்த இதுவே வரல நம்ம இப்படி திருப்பி விட்டாங்க நம்மள சின்ன சின்ன ஊருக்குள்ளேயே வந்துட்டோம்ல அந்த இதுக்குள்ள சின்ன கோயிலுக்கு ஒரு சாமி கும்பிட்டு வந்துருவாங்க சாயந்தரம் எல்லாருமே உள்ளதுக்கு அப்புறம் வந்துடும் நம்மள மாதிரி தீபாவளிக்கெல்லாம் எல்லாரும் புதுசெல்லாம் கட்டி எவ்வளவு இதெல்லாம் பண்ணுதுங்க அதெல்லாம் பண்ணாதுங்க ஓணத்துக்கெல்லாம் சாதாரணமாக வந்து கும்பிடுங்க எப்போத்தையும் புது ட்ரெஸ் வாங்கி போடுங்கன்னே நமக்கு தெரியாது ஓணக்கொடிங்க கட்டி எப்போ போகுங்களோ எல்லாம் ஒரே மாதிரி கட்டிடுச்சு அதுதான் இந்த செட்டி சாரி அது பட்டுச்சீல மாதிரி அவங்களுக்கு அதான் கட்டிருக்கு நீட்டா இருக்குங்க அவ்வளவுதான் பழைய சீலை நல்லா தலை குளிச்சு தலை சீவி நீட்டா இருக்கு அவசியத்துக்கிட்டே வந்துடுறேன் இப்போவாது கொஞ்சம் இந்த மாடல் ட்ரெஸ் அது இதெல்லாம் வந்துடுறாங்க ரொம்ப கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கினாலும் கல்யாணம் லைட்டு கலராக வாங்கி கட்டியிருக்கதே தெரியாது அது நீ போயிருக்கேன் கல்யாணம் எதுக்கு மலையாளி கல்யாணத்துக்கும் போவோம் நாங்கள் நீங்கள் வர அன்னைக்கு 2 நாள் முன்னாடி கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இங்கே சனிக்கிழமையெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படி நேரா போயிட வேண்டியதுதானே நேரே போங்க பண்ணுவாங்க தமிழ் ஆளுகளே நம்ம ஆளுகள் இல்லை மலையாளத்துக்கார தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க கல்யாணம் அதாவதுமா நம்ம வந்து எது நல்ல நாளுங்கிறோமோ அதாவது தெலுங்கு வந்து வேற வருஷத்துல பிறக்குமா வருஷம் அதனால புரட்டாசி மாசம்லாம் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அஷ்டமியில எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோம் எல்லாம் பண்ணுவாங்க இவங்க என்னமோ முகூர்த்தம் பார்த்து தான் பண்ணுங்க அதான் பிரம்ம முகூர்த்தம்னு பொண்ணு காலம் கண்டால என்னமோ பார்த்து அதை பண்ணிருங்க அந்த மாதிரி எல்லா முகூர்த்தத்திலயும் போட்டுக்கிட்டு நல்லா வாழ்ந்தா நல்லா வாழ்றாங்க இல்லாட்டி சண்டை கொடுக்குன்னு ஆடுறாங்க இங்கே இருக்கு நல்லா டைவர்ஸ் எல்லாம் எல்லாமே ஏமா மனுஷ குணம் பிரச்சனை எல்லாம் வந்தா டைவர்ஸ் தான் இங்க எல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணாதுங்க ஜாதி எல்லாம் கரெக்டா பார்த்து பிடிச்சிருந்தா அதுக்கு செட் ஆனா கல்யாணத்தை பண்ணி விட்டுருங்க ஜாதி இருக்கு ஜாதியிலே தான் பண்ணுங்க ஒவ்வொருத்தர் இப்போ இல்லைன்னா அந்த ரொம்ப பெருசா பிடிச்சி நிக்க மாட்டாங்க பரவாயில்லன்னு பண்ணி சேர்த்துக்கிறவங்கலாம் இருக்கு நிறைய பேர்
இப்போ நம்ம இதில் கூட ஏன் பயப்படுறாங்கன்னா இந்த புள்ளி பணம் பாக்கு பணம் இந்த கோயில் மேலே வராதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி அழுகுறாங்க லவ் பண்ணிங்கன்னா. பையங்க பண்ணிட்டு போறாங்க. இப்போ நம்ம செட்டி வீட்டில் முக்கால்வாசி முடிஞ்ச அளவு ஓரளவு ஒரு 20-30% லவ்வில் வருது. ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல 50 போகும். அவர்தான் பாடி இருக்காராம்ல, பாடுவார் முத்தப்ப செட்டியார். ரொம்ப நாள்ல நம்மோட கலப்பு சாதி ஆயிரும், சங்கரான்னு போயிரும். அந்த வந்து ஒன்னா இருக்காது ரொம்ப வருஷத்துல அப்படின்னு. செவ்வூர்ல போய் பார்த்து போனாராம். எவ்வூர் போனாலும் செவ்வூர்ல சாப்பிட கூப்பிட்டாங்களாம், வர்றோம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியில வந்து சாப்பிட இல்லைன்னாராம். எவ்வூர் போனாலும் செவ்வூர் போகாதே, இன்னும் புள்ளியும் இதாகாதுன்னாராம். அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு பழையபடி பண்ணாங்களாம். ஆனா அந்த பாடினது தான் பலிச்சிட்டோம். காக்கா எல்லாம் செத்து போயிருமா, இப்படி எல்லாம் அவர் வாயால சொன்னா அப்படியே நடக்குமாங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, இங்க சேவப்பட்டி தானே, அவருக்கு இதெல்லாம் கட்டியிருக்காங்க, இந்த கோயில் மாதிரி எல்லாம் அப்படியா? அதனால செவ்வூர்ல புள்ளியே ஏறாது. செவ்வூர்ல புள்ளியே ஏறாது. ஒண்ணு போனா ஒண்ணு பிறந்தா ஒண்ணு போயிடும். அதான் நியதி. எங்க உட்கார வச்சு சாப்பாடுன்னா என்னமோ அதுக்கு அழகா ரித்தமா வரும் சாப்பாடு வரும். சாப்பாடு போடலன்னு. ஆமா, அது சாப்பாடு போடலைங்கிற உள்ள வச்சு உட்கார வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வந்து இல்லைன்னாமா. இவரை பத்தி தெரிஞ்சிருக்காதா இல்ல கூப்பிட்டு திரும்பி போட்டாலாம். அவர் வந்து ஒரு இடத்துல என்னமோ நெல்லு காஞ்சிச்சான், தலை இருக்க வால் ஆடாது என்னமோ, அப்பா மகன் மதிக்காம என்னமோ பண்ணிவிட்டானா சொன்னாரா. அதே மாதிரி பறிச்சு நிறைய எங்க அப்பா அவர் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த இது பூரா பாடுவாங்க, காடு வெட்டு போட்டு கரியன் என்றும் நீங்காதுன்னு சொன்னாராம். ஓரளவு அப்படி இருக்காங்க. வீட்டுக்கு தான் அப்படி சொன்னாராம். அது மாதிரிதான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி நம்ம செட்டியை விட முக்கால்வாசி முருகன் தான் ஃபர்ஸ்ட். முருகன் தானே, முருகன் தான் சிவன், அப்புறம் சிவனும் முருகன் தான். இல்ல ஃபர்ஸ்ட் முருகன் தான், அப்புறம் சிவன். நான் ஒன்று சொன்னா நீ கரெக்டா சிவன் தான்ப்பா ஃபர்ஸ்ட். முருகன் தான் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட். சிவனையும் கும்பிடுவாங்க, பிள்ளையாரையும் கும்பிடுவாங்க. சிவபக்தர்கள் தானே நம்ம, சிவபக்தர் தானே. நேராவா நேரே போகல. இதுல வரையில இதுல வந்தோம்னா எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்துடுச்சு. அதுலதான் இல்ல இதுலதான் அந்த கொட்டையை பார்த்துட்டேன். இந்த ரோட்லயா தெரியல. நீ இல்லை வேற ரூட் இருக்கா, அதே ரூட்டா? வேற ரூட்டெல்லாம் அதே போனா எங்கேயும் போயிடலாம், ரொம்ப சுத்த மாட்டோம். இதுக்குள்ளேதான் பெரும்பாவூர் டவுனை கேட்டுக்கிட்டு போயிடுவோம் நம்ம. மெயின் ரோடு எப்படி போகிறது? அதே டவுன் கேட்டுட்டு போயிடுவோம், நம்ம ஊருக்குள்ள போக வேண்டாம். ஒரு ஆட்டோக்காரனை கேட்டால் ரோட்டு சொல்லிடுவாங்க. ஆமா, ஆட்டோக்காரர் பெரும்பாவூரும் வந்து யாரும் இப்படி போட்டிருக்கு. இந்த பக்கமே பெரும்பாவூர். ஆனா லெஃப்ட் இப்படிதான் திரும்புதுல ஆட்டோ, அங்க போய் திரும்பணும் நம்ம. பெரும்பாவூர் அந்த இடத்துல அங்கதான் போனா அவன் அடைச்சு வச்சிருக்கேன், அதுக்கு அங்கிட்டு தான் நம்ம போகணும். இது ஐமுரி ஜங்ஷன். இதேன் இப்போ இதுல நம்ம திரும்பிடணும். திரும்பி இல்லாமா? திரும்பிடுங்க, திரும்பி பெரும்பாவூருக்கு தான் போகும். அது டவுனுக்கு போறதுக்கு வழி கேட்டுக்கோங்க. கூப்பாண்டி வழி போகலாமா ஆட்டோ நிற்கிது கேட்பா. இல்லை நேரே போகணும். இது நம்ம பெரும்பாவூர் ரோடு. இதே டவுனுக்கு போகிறதுக்கு இப்படியே போக முடியுமான்னு கேட்போமா? இல்லை ஆள் நீங்கள் போங்க, பார்த்துக்கோங்க. நேரே அந்த பாலத்திட்ட வரையில தான் பிரச்சனை. இதுதான் ரோடு. அதனால உங்களுக்கு இந்த அளவாவது தெரியுது. சிவாமிக்கு எங்க கூட்டிட்டு போனாலும் எத்தனை தரம் இவங்க கூட்டியாந்துருக்காங்க ஆட்டோல இந்த கோயிலுக்கு. நான் வந்திருக்கேன். ஆழ்வார்த்தினர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியும். அதே ஐமுரி ஜங்ஷன் அந்த நின்றுச்சுல, அதுக்கு அங்கிட்டு போனதே பெரிய நந்தி இருக்குது. இறங்கி போய் பார்க்கணும். சிவன் கோயில் இன்னைக்கு திருவாரூர் தான் கோயிலுக்கு நம்ம இப்பதான் போகிறோம்ல உங்க. ஆமா, அங்கே போய் சிவனை போகணும். இப்போ எல்லா இதுக்கும் பண்றியாமா? எல்லா இந்த வருஷம் போன வருஷம் நான் சொன்னேன்ல, அங்கே போய் சாப்பாடு போட்டோம். இந்த இப்போ நம்ம வந்த வழியில இந்த முடியாதவங்க, இந்த சொன்ன அவங்களுக்கு பண்ணா இந்த தரம் அதுவும் நல்லதுன்னு சொல்றாங்க. அது வந்து சமைச்சு கொண்டாந்துட்டார் அவர். அங்கே
அவருக்கு கோயிலுக்கு சாப்பாடு சமைக்கிறாரு அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணி வேன்ல ஏற்றி அங்கே கொண்டு வந்து அப்புறம் அவங்களுக்கும் போட்டு அங்கேயே நாங்கள் அந்த சிஸ்டர்களோடய உட்காந்து சாப்பிட்டு கிறிஸ்துவ விட்டுருது அது உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். அதுவும் நல்லது. நாங்களே நான் சாப்பாடு பரிமாறலாம். அதுகளும் ஒரு 8-10 பேர் இருக்கு கூட பரிமாறிச்சுட்டாங்க. டவுனுக்கு போகிறதுக்கு மட்டும் வேற ரோடு கேட்டுக்கிட்டுறோம். நேரம் நம்ம போனோம்னா அந்த பாலத்துல தான் கொண்டு விடணும் நம்மள. அந்த ரோட்ல போறது இங்கே தான் திரும்பணும் ஞாபகம் இருக்கா? ஆமா, இந்த ரோடு க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கேன். இதுல தான் திரும்பி வந்தோம். இது வழியா போய் அங்கிட்டு போக முடியுமா டவுனுக்கு போறது? எங்கே கேட்கணும்? இதுல போனா போலாம். இதில் தான் உள்ளே போகணும். டவுனி போக மாட்டோம். பெரும்பார் டவுன்லேக்கு கிட்டவா பெரும்பார் டவுன்லேக்கு போக மாட்டோம். டவுனி போவான் பெரும்பாவூர் அதே இப்போ இது போயா டவுன்லேக்கு போக மாட்டோம். இதுலேக்கு போயா அந்த ஆட்டோ டிரைவர் அதே அதில் தான் போக சொல்கிறாரு. எதில்? இதுலேயே போங்க. எதில்? இந்த நம்ம நேற்று வந்த ரோட்டில் போங்க. அதான் உள்ளே வந்து சுற்றி போகணும். இவங்களாம் எந்த கோயிலுக்கு போகிறாங்க? இந்த கோயிலுக்கு தான் கிளம்பிட்டாங்க. இல்லை அவர் இதில் பக்கத்தில் ஆட்டோ தான் வருது. இதில் போக முடியாதுங்கிறாரு. வல்லம் போகணுங்கிறாரு. இது வழியாக அந்த அவனை போகணும். கேட்டுட்டு போமா இல்லை வேண்டாம்? அங்கிட்டு போகவே வேண்டாம். அது ரோடு க்ளோஸ்ட் ஆயிருக்கு. அது போட்டு என்ன பண்ணுறது? அதில் நேராக போனோம்னா வந்த உள்ளே போக வேண்டியதான். வந்த வழியே போவோம். வந்த வழியே போவோம். போயிட்டு அங்கிட்டு போய்க்குவோம். அங்கே தான் போர்டு போட்டிருக்கானு. இல்லாட்டி அவங்க வழி சொல்லிடுவாங்க. அந்த ஆச்சி வீடு காட்டினேல அந்த ரோட்ல நம்ம போனோம்னா நேரா போயிட்டு டவுனுக்கு போயிடலாம். பூப்பாண்டி அது அங்கே இருந்து அந்த பக்கம் போகணும். அது வரை நம்ம இப்படி தான் போகணும். வேறு வழி போட்டிருக்கேன். போலீஸை பார்த்தோன்னா பெல்ட் போலி ஆகணும். இங்கே வந்தார் போலீஸ். இப்போ வந்தார். போனுச்சுல ஜீப் போலீஸ் ஜீப். வேறு ஏதோ ஜீப். அதுவும் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பெரியப்பா பெல்ட்டை போடுங்க. ஆஸ்பத்திரியில இருந்து வரையில வண்டியில ஏறி உட்காந்துங்கன்னு பெரியப்பா பெல்ட்டை போடுங்கிறேன். மறந்துட்டாங்க. இல்லாட்டி 500 ரூபா வாங்கிடுவாங்க வைங்க போட்டோல கேமரால போட்டு. அதனாலதான் சொல்றது அனுமதி. அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன். கரெக்டா இருக்கேன்ப்பா. வந்த உடனே என்ன சாப்பாடு யார் செஞ்சா? ஒரு இது சாப்பாடுதான் அவனுக்கு மெயின். வேற ஒண்ணும் இல்லை. சைடே அப்படித்தான் போட்டு ரொம்ப சவுடால சாப்பிட்டு நல்லா ஒரு ஐயா மாதிரி அவர் அப்படித்தான் நல்லா சவுடால எல்லாம் சாப்பிட்டு. அதாவது ஒரு காலத்தில் எப்படின்னா உங்கள் மாமனாருக்கு அப்பச்சிக்கும் நம்ம காலாடி பெரிய அப்பச்சி ஐயாவும் 2 பேரும் சாட்சி தத்ரூபமாக சொல்லுவாங்களாம். கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இனிமேல் இவங்க 2 பேர் சாட்சி வந்தால் கேஸே எடுக்கப்படாது. அந்த அளவுக்கு பொய்யா அவ்வளோ பொய் சொல்லுவாங்களாம். தத்ரூபமா சொல்லுவாங்களாம். இப்படி தானே? எப்படி போட்டிருக்கு? என்ன படிங்க? இங்க இங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதை போட்டிருக்கேங்க. இதுல போங்க. நாங்க போர்டு போட்டுருக்கோம். எது நம்ம அது இதுல கோயிலுக்குள்ள வந்தோம். இதுல அந்த இவரை கீழே நிற்கிறார்.
கேட்குறீங்களா? கேட்டா பெரும்பாறுதுல இல்ல நேரம் போங்க. ரைட்டு. இதில் போய் ரைட்டா? ரைட். தாழെ இறங்கி ரைட்டு. அல்வா போய் ரைட்டில் போகிறேன். காலேஜ் அவர் காலாடி பெரிய அப்போ ஐயா நம்ம வந்து ஃப்ராடு பண்ணுறோம்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. பிள்ளையார் கோயிலில் இருக்கிற மரம் இதெல்லாம் ஏலம் எடுத்து அவங்க வந்து இங்க நம்மளோட சேர்ந்துக்கினவங்க தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அழுதாராம்ல அவரு ஆளுகள் நீங்க வந்து அப்புறம் இல்லை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்த நல்லா இல்லை. முத்து செட்டியார் அதான் பெரிய கொடுமைப்படுத்திட்டாங்களாம் அந்த அவங்க நல்ல செட்டியார்களே இல்லை. நான் இங்கே வந்து சேர்ந்துக்க அதனால தான் அந்த 3 ரொம்ப பொல்லாதான். அந்த வளவு நான் இங்க போகுது நம்ம அந்த கோயிலுக்கு போகுது. அந்த 3 பேரோ 4 பேரோ தானே அங்கிட்டு. என்னால முடியல, ரொம்ப பொல்லாதவங்களா இருக்காங்க, நான் அவங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன்னு அழுதாராம். அப்புறம் இங்க பரவாயில்லன்னு சேர்த்துக்காங்க. இவங்க நம்மள படுத்துறாங்க. இப்ப பெரிய ரொம்ப 4 பேரும் சேர்ந்துக்கிறேன் அந்த பாடு எடுத்துறாங்க. அதுக்கு தானே கரையை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. கோயில் கரையை அவங்க கையில கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப இங்க மாறிட்டாங்கன்னு வச்சுங்க. இவங்களே இப்ப அண்ணன் தம்பி 3 பேரோ 4 பேரோ, அப்புறம் பிள்ளைகள 3 பேரை சேர்த்தா 7, அப்புறம் அவங்கள ஒரு 12 சேர்த்தா நம்மளோட கூட வந்துருவாங்க. வந்துட்டு நாங்க தான் மெஜாரிட்டி, இப்ப கரையை எங்களுக்கு கொடுங்கன்றுவாங்க. வச்சுறாங்க எல்லாத்தையும் ஓட்டு மாதிரி அதிகாரம் பறக்குது. இப்ப அந்த ஒரு தடவை அதுதான் எல்லாரையும் அலக்கழிக்க வேண்டியது. படப்பு வீட்டுல ஒரு தடவை இவங்க என்னத்த காசு இருக்கு எப்படி ஏலம் எடுக்க போறாங்கன்னு சிரிச்சாங்க. அந்த சொன்ன வருஷம் தான் ஹெவியா வந்து ஹெவியா ஆயிடுச்சு நம்ம சைடு. அதுல இருந்து இப்ப ஹெவியா தான் போகுது. அதுல இருந்து இப்ப அவங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நீ ஏலம் கூவன இல்ல, நான் ஏலம் அவங்கதான் ஏலம் எடுக்காரு திமிரு ஏகப்படலாம் எடுக்காம அதுக்காக சாமி விட்டுருமா எல்லாரையும், மத்தவங்க எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீ அறிவட்டனா இங்க வந்துக்குன்னு ஏலம் சொல்லாம சிவன் கோயில்ல போய் ஏலம் சொல்லிக்கிட்டேன். அங்க ஏலம் சொல்றாங்க. மீனாட்சி கல்யாணத்தை திருக்கல்யாணத்துக்கு ஏலம் போடுவாங்க. வாயை மூடிக்கினே உட்கார்ந்துருந்தாங்களே 4 பேர் உட்கார்ந்துட்டு அதாவதுமா இங்க பணம் வந்துச்சுன்னு பேசுறாங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா இல்ல கரெக்ட் வீட்டுல அப்படி சொல்றானா, நான் ஏலம் கூவ விட்டுட்டேன், எங்களுக்கு காசு வந்துச்சு, நான் ஏலம் கூவ மாட்டேன். அப்புறம் தான் அந்த வருஷம் நாராயணனா அதே வைத்திய பண்ண சொன்னாங்க. வைத்தியமா பண்ணிக்கின்னு இல்ல வைத்திய அப்புறம் கருப்பு ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் யாராவது ஒரு ஆளே நம்பி இருக்க கூடாது. எல்லாருமே அந்த வருஷம் தானே அவனுக்கு கொரோனா வந்து. இல்லம்மா அவனை நம்பி இல்ல, எல்லா வருஷமும் அவன் ஏலதாரன்னு சொல்லி அவனை ஏலம் போட சொன்னான். நிறைய ரொம்ப முடியல அவருக்கு. சோப்பியாலதான் பொழைக்கிறது. சோகப்பி அதை விட சீரியஸா தான் இருக்கு. அது இருக்கு ஒண்ணும் கிடையாது. அது பார்த்தா அது பரவாயில்லம்மா. ஒரு நாள் என்ன ஆமா நல்ல மனசு. அதுவும் பாடா இதாச்சு எல்லாம் கொண்டாதது. அது உங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதவளை பத்தி நான் போய் பேசுவாங்க சொல்றா. அது அந்த ஆட்சி பயங்கர ஆளு. நீங்க சும்மா இருங்க. என் கொழுதுனா வண்டி கிறுக்கியோட இதுக்கு என்ன ஃப்ரெண்டுன்னு கேக்குறேன். நீங்க தான் பெரம்பாவூர்ல உள்ளது பூரா அப்படியே எடுத்துக்க முடியலாம்ல. அப்புறம் இது எடுத்துக்கினா என்ன கொழுதுனார் எடுத்துக்கிற மாதிரியானு கேட்டுக்கணும். சோப்பியை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ஏன் கொழுதுனார் சொன்ன மாதிரி நாங்களும் எடுத்துக்கலாம். அப்படிதான் சொல்ல போறேன். எல்லாம் நான் அவளோட போய் இந்த தரம் பேசிக்கிட்டு அவ வயசுல உள்ளவெல்லாம் புள்ள பெற்று தூக்கிட்டு தெரியுதா. நீங்களும் கல்யாணத்தை பண்ணி விடக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு போகுது. இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கல சோபியாச்சி பயங்கரமான ஆளு. நீங்க வேற நான் கூட என்ன சொல்றா, அவளை நீ நல்லவன் நினைக்கிறியா? கருமா அவங்க வீட்டுல வந்து அம்பிட்டு பேசி வச்சுக்கலாம். தேர்ல ஏறி நின்னுக்குன்னு திருவிழா சமயத்துல இவன் தான் ஏறிக்கிட்டுருவேன் மேல ஏறிக்கின்னு போன்னு கொடியை காட்டி கையை துணியை காட்டிக்கிட்டேன். அதுலதான் என்ன பண்ண, அவன் கீழே கட்டை போட்டுக்கிட்டு தேர் இருக்கு காலில், அது தெரியாம போன்ட்டேன். ஏறி அந்த செத்து போயிட்டாரு. உடனே இவனை ஓடுன அடிக்க போயிட்டாங்க. உடனே ஏகப்ப இவனை கார்ல உட்கார வச்சு இதை காமிக்கலாம் போன்னு எப்படி காமிக்கலாம்னு அடிக்க போனா எங்க வீட்டுக்கு ஓடி போய். இல்ல அவன் ஓடல, ஏகப்பன் கூட்டிட்டு போய் மதுரையில கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். கரெக்டா தான் வந்திருக்கேன், போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா கரெக்டா தான் போறோம். இந்த வருதுல எல்லா வண்டி இதுக்குள்ள விட்டாங்க. நம்ம இந்த ஓமி ஆஸ்பத்திரி இப்பவும் தான் வந்து ஆடுறாங்க தானே. ஆனா இப்போ அன்னைக்கு என்ன அந்த ராமு கல்யாணத்துல ரொம்ப மெதுவா தனித்தனியா அவங்க என்னப்பா இப்பதான் இன்னொரு கோயில் போறோம். அம்பிட்டு பேசுவான். என்ன பண்றான் வள்ளி கூட அம்பிட்டு பேச. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் என்ன பண்றான்னு கேக்குறாங்க.
குடிச்சிச்சுங்களா? ஒன்றும் குடிக்கலையப்பா. இப்போ ஏதாவது குடிச்சிங்களா பால் ஏதாவது? சாப்பிட கூட குடிச்சிட்டு இல்லை. சரி போர் அடிக்குதாமா? வேலை என்ன முடியாது அவளுக்கு, நைட் லேட் முடியாதா? இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிடுறேன். சொன்னா லேட் ஆகும் எல்லாம் கேட்குறது. பூசை பணத்தில் பூசை வீட்டில் இருந்து சம்காலத்தை கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போய் தொலைச்சி விட்டேன். தொலைச்சி விட்டு ஒரு சம்காலத்தை வாங்கி வச்சுட்டு நான் தான் வாங்கி வச்சேங்கிறேன். அப்புறம் சொன்னேன் நான் எடுத்துக்கின்னு போனது காணா, அதுக்கு பதில் அப்புறம் என்னடா நீ தான் வாங்கி வச்சேங்கிற, நீ தொலைச்சதுக்கு நீங்கள் வாங்கி வைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி சவுடால் நிறைய ஜாஸ்தி. அந்த நம்ம பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம்ல, அதில் நடுவில் அந்த ஆட்சியில் இருக்கிற பொம்மை ஒன்று என்னமோ சிவன் என்னமோ ஒரு பொம்மை இருந்தது. அதை என்ன பண்ணிட்டேன், நாராயணன் தூக்கின்னு போய் அவங்க வீட்டு மோப்பில் கொண்டு வச்சு லட்சுமி மகாலட்சுமி அவன் சோயிக்கு நடுராத்துல பாம்பெல்லாம் கனவுல வந்து கொத்துற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு கத்தி யாருக்கும் தெரியாம நைட்ல கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க கோபுரத்துல. அது ஒன்று நடந்து லெஃப்ட்ல போகணும். ஆமாம்மா, அவங்க தான் கும்பாபிஷேகம் பார்க்குறவங்க. அவங்க தானே எல்லாம் பண்ணாங்க. சேர்ந்துட்டு வர கொஞ்சம் அசந்தான். அதாவது 2 தப்பு பண்ணிட்டாங்க. கவசத்தையும் இதுவும் அங்கேருந்து கொண்டுக்கின்னு வர மாதிரி பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் கோபம். மேலே நான் தொடர்ந்து குடிக்கிறேன். பொதுவில் செலவு பண்ணுறத அவன் வீட்டில் வந்து ஏகப்பம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பம் வீட்டில் இருந்து கொண்டுக்குவான். அப்போ எல்என்டி எல்லாரும் வாயை பிறந்துக்கிட்டு தான் வந்தாங்க. அப்புறம் கேட்கலாம்ல, அவன் யார் வீட்டில் இருந்து கொண்டாடுறது மேலே தளத்தோட. ஏதாவது ஆயிருமோ என்னமோன்னு கொஞ்சம் உள்ளே இருக்கு, ஆனாலும் கத்துறாங்க நல்லா. பிள்ளையார் அப்படி பண்ணிவிட்டாங்க. ஏகப்பன் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நாராயணன் ரொம்ப மோசம். அதாவதுமா எல்லாத்த விட கில்லாடி யாருன்னா காலாடி பெரிய அண்ணன். அவன் என்ன பண்ணுவேன், நல்லவனாட்டம் அமுக்கின்னு இருப்பான். ஏகப்ப வந்து லூஸ் மாதிரி கத்திக்கினே இருப்பானா, அவன்கிட்ட கிண்டி விட்டுறது நீ கேடுறான்னு. கிண்டி விட்டு நல்ல பேர் வந்தா நான் சொல்லித்தான் அவன் கேட்டாங்க. கெட்ட பேர் வந்தா ஏகப்பன் தான் இந்த மாதிரி பண்றான். அவங்க 2 பேரும் பேசுறதே சரியில்லை. அந்த ஆட்சியும் 2 பேரும் எல்லாத்துலயும் அவளுக்கு தகுந்தாப்புல பேசிக்கலாம். ஒரு காலத்துல ஏகப்ப வந்து வள்ளியை வந்து சீண்டவே மாட்டேன். அவ்வளோ அடிதடி சண்டை. அப்புறம் ஒரு வழியா இன்னைக்கு 2 பேரும் இணைபிரியா மாறிட்டாங்க. முன்னாடி ரொம்ப சண்டை அது எனக்கு தெரியும். ஒன்னா வருவாங்க போவாங்க, அது பார்த்துட்டு மதுரையில ஒன்னா தானே வருங்க. இதெல்லாம் இல்லை. அப்புறமே நம்ம பண்ணிட்டோம். அது அந்த சிவாமி ஆச்சு சொல்லலாம். அவன் பாடி போயிருக்கலாம். அதனால போயிட்டு வந்து காலையில மதுரையை விட்டு கிளம்பும் போது ரொம்ப காசுன்னு ஓவரா தெரியுதாகத்தான் நாராயணன் அந்த ஆட்சியில. நம்ம என்னமோ இன்கம் டேக்ஸ் கட்டுறானா, அது கட்டுறானா, இது கட்டுறானா. நான் சோலார் லைட் போட்டால் அதுக்கு கன்செஷன் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகுமா இன்கம் டேக்ஸ். 60 பண்ணிச்சு ஃபுல்லா சொல்றேன். 60 பண்ணிக்கிறேன்னாக்க நிறைய காமிச்சாங்க. ஃபுல்லா அடிச்சது. அதான் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ்ல ஏலதாரர் போட்டு சும்மாத்துக்கு வராதெல்லாம் ஏற்றி எடுத்து இல்லைன்னா யாராலையும் இப்படி பண்ணிக்க முடியும். ஒரு வருஷம் கழிச்சு நோட்டீஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஏழை நகை விற்கணும். ரூல் சம்பாதிக்கிறவங்களால முடியாது. எழுதி கொடுப்பேன். இல்ல அது கரெக்டா அவங்க சம்பாதிக்கிறவங்களால இப்படி பண்ணிக்க முடியாது. வெடி கிடைக்கும். நான் நேரே போயிருவோமா? சரி நேரே போங்க, டவுனுக்கு தானே போகணும். டவுன் தானே போகணும். ஆமா, அங்கிட்டு திரும்பி தான் வெடி வழிபாடுன்னு இங்க இருக்கு இந்த ஊர்ல. ஆமா, கோயில்ல இருக்கும். ஐயப்பன் கோயில்ல வெடி சோட்டானிக்கரையில இருக்கு. நம்ம பேரை கொடுத்தோம்னா வெடி வெடிப்பாங்க. 20 ரூபா. அது ஏதோ ஒரு பரிகாரம் இல்ல, டிஸ்ட்ரிக்ட்
அதுலேருந்து 3 வருஷமா தேர் இழுக்கிறது இல்லை. போன வருஷம் வந்துட்டேன் மேலே, தேர் மேலே. இங்கே எல்லாம் பலி பூஜை போடுவாங்க. ஃபஸ்ட்டு தேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடை வெட்டி தலையை வெட்டிட்டு அந்த ரத்தத்தை வந்து 4 தேர்லையும் தடவுவாங்க. வெடிபடி தேர் இதுக்கு வந்தாங்க பூசைக்கு அடுத்து. தேரில் வந்து அந்த ஆட்டுக்கால் ரத்தத்தை ஆடு தலையை தண்டா போயிடும். உடம்புல இருந்து ஊத்துற ரத்தத்தை 4 தேர் சக்கரத்துலையும் அப்பிட்டு அந்த ஆசாரி எடுத்துன்னு போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லா கரைக்காரரும் தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சி எல்லா கரைக்காரரும் நம்ம ஊர் தேர்ல அந்த ஆள் செத்ததுல இருந்து பண்றாங்க. 3 வருஷமா பண்றாங்க. கடா வெட்டி அவர் அதுக்கப்புறம் தான் போகணும். அதுக்குள்ள இருந்து ரெடின்னா ரத்தனத்துக்கு கோவம் முட்டாப்பையில வாய மூடுறாரு. ரொம்ப கோவப்பட்டாங்க. நேரா போயிட்டு ரைட்டு திரும்பிடுங்க. இந்த ரைட் ஐயப்பன் கோயில் 3 நாள் வந்திருந்தாங்க. நம்ம பூசை தேரு இல்ல அவன் என்ன தேங்காயே உடைக்கல, அதுக்குள்ள இழுன்னு ரைட்டுன்ட்டேன். அது வந்து என்ன பண்ணுச்சு, கரெக்டாக வந்துக்கினே வந்தது. நம்ம உட்காந்துருந்தோம்ல நகை பார்க்குற இடம், படியில் உட்காந்துருந்தீங்களே அந்த இடத்துக்கு வந்து பள்ளத்தில் இறங்கிடுச்சு இது சக்கரம். அதுக்கப்புறம் ஜேசிபி வந்து தூக்கி விட்டு ரோடு தள்ளி விட்டு அப்புறம் இழுத்துக்குன்னு மறுபடியும் வந்து சேர்ந்து. அனுமந்து பிறந்த வருஷமே தேர் முகம் தொடங்கினாங்க. என்ன வயசு? இப்போ அவனுக்கு 19 வயசு. அப்போ 20 வருஷம். ஆமாம் 20 வருஷமா தெரியல. அவன் பிறந்து நான் அங்கே இருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில். பிறந்து 1 வாரம் தான் அவன் அன்னைக்கு தேர். ஃபர்ஸ்ட் தினம் ராத்திரி 75 இந்த கோயில் தான் இறக்கிறோம். நம்ம கார் உள்ள போடணும். போய் அந்த திரும்புதல ஸ்கூட்டர் போட்டு போட்டு அவங்க கார்லாம் இது ஒண்ணு. அதனால வந்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம பார்த்து தான் போகணும். இது ஒன் வேல வந்திருக்கோம், ராங் சைடுல. இல்ல இல்ல அந்த சைடு இதுல வந்தோம்ல நேத்து. இல்ல இல்ல காரை இடம் பார்த்து போட்டுருக்கோம். ரத்தனன் எல்லாம் அப்புறம் தான். உங்க மாமனாரு மடத்தையா சிதம்பரம் குழந்தைன்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன அப்போ உங்க நாராயணன் இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு கூட்டிக்கின்னு போனல ஒரு செட்டியார் பேசினாரு. நீ சொல்ற கிருஷ்ணன் கோயில் எங்க இருக்குமா? நம்ம காலையில போனோம்ல துர்க்கை, அதுக்கு முன்னாடி வருமா. சாமி கும்பிட்டு போவோம். ஆனா இன்னைக்கு விஸ்வரூபம் ஒண்ணு அங்கே போட்டுருந்துச்சு. நம்ம கோயில பார்த்த போர்டு வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். விஸ்வரூபம்னா என்ன வதாரம்? எல்லாமே சேர்ந்து விஸ்வரூபம் அர்ச்சனருக்கு காட்டுவார்ல கிருஷ்ணர், அது சக்கரம் எல்லாம் வச்சு. எப்படி லெஃப்டா ரைட்டா? ரைட் லெஃப்ட் நம்ம போறது. கடைக்கு போறது அங்கிட்டு போகணும். வீட்டுக்கு இது ஒன்று நாளைக்கு வர. இன்னைக்கு இல்ல அது போன் பண்ணி சொல்லிட்டோம்னா அந்த பையன் வந்து போன்லயே சொல்லி. அவனுக்கு சாவி கொடுக்கணும்ல. அவன் இங்கதான் இருப்பேன். யார் அனுமந்தா? எர்ணாகுளத்துக்கு வரான்னு தெரியல, கேட்பான். வராட்டே இந்த ஆட்சி வீட்டில் கொடுக்கலாம். வாங்கிட்டு கார் சாவியா ஓட்டி பார்த்தா தானே தெரியும். ஆமா அவன் வந்து பார்த்துருவேன். பார்த்துட்டு அதுக்குள்ளது கொண்டு வந்து அவனுக்கு தெரியும் இங்க ஆள் இல்லைன்னு. ஒரு இதுதானே ஓட்டுருக்கு, அதனால வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு. திருச்சூர்லேருந்து இன்னைக்கே வர்றான். அவர் கிறிஸ்மஸ் லீவுக்கு போனது அடைச்சிட்டு. நேரே போயிட்டு இதே பஜனை மடம் ஐயரோட்டு வீடுவா. இந்த இதுக்குள்ளதான் இருக்கு ஹோல்சேல் கடை. உங்களுக்கு சாமி வாங்க அந்த கடை உள்ள கொஞ்சம் போகும். அப்படியே வந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு வேற போகணும்ல. உங்கள் வீட்டுக்கிட்ட ஆமா அதுக்கு போகணும். இப்போ 7 மணிக்கு போயிடணும். இங்கே நீங்க வந்து ஏன்னா இந்த இது பாதிரா இது பண்ணுவாங்க. எல்லா புஷ்பமும் வச்சு எல்லாருக்கும் தருவாங்க. அங்கே போய் சாமி வந்துட்டு அதுக்கப்புறம்
நான் அதை பார்ப்பேன் பார்ப்பேனே. மணி என்ன ஆகுது? மணி என்னம்மா? 6:30. 6:30. இந்த வாரம் கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போயிடலாமா? அது நீங்க எல்லாம் இன்னைக்கு கல்கியை பார்த்துருக்கீங்க, எனக்கு அது வேற கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைம்மா, அவர் கோயிலுக்கு போகணுமா? நாளைக்கு பார்ப்போம். பித்தாளு சாமி நாளைக்கு வாங்குமா? இங்கே நம்ம டவுனுக்கு போகணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். லெஃப்ட்லையா ரைட்லையா? பாப்பஸுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க. லெஃப்ட் ரைட்டில் போனால் நம்ம டவுனு. இங்கே ஆஸ்பத்திரி, இதில் போனால் நம்ம வீட்டுக்கு நேரம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இந்த ரெண்டு நேரம். எங்கே இருக்கு கவர்மெண்ட்? இந்த இது இதுவா? அன்னைக்கு இது ஏத்தணும்னு சொன்னாங்க. பின்னாடி அங்கிட்டு இப்போ வழி இது கட்டுறாங்க, முன்னாடி வேலை நடக்குது. அதனால அந்த பக்கம் நீ திறந்துருவாங்க, அதெல்லாம் கட்டிடலாம். இல்லை இடிஞ்சு வச்சு அதெல்லாம், அதனால இப்போ புதுசு கட்டிடுவோம். இந்த பச்சைமே எலக்ட்ரிக் கார். ஆமாம், பச்சை போர்டு, நேம் போர்டு பச்சை கலரில் இருந்தால் எலெக்ட்ரிக் கார். விலை கூடுங்க. அது விலை கூடுங்க, கரண்ட் இல்லை கொடுக்குறதுனால. நம்ம நேற்று போன கடை இது. நேற்று சாமான் இந்த இது பூக் மாட்டு ரிலையன்ஸ் அங்கே. தெரியாது அவ்வளோ போகிறா ராஜி அல்லையா இங்கே எய்த்தாப்புல பின்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க. நல்லா ஓட்டுறா, கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி. ஐயோ பால் சொன்னா கேட்கவே கேட்காது. நானும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா, மெதுவாக போ மெதுவாக போ. அதில் கூட நான் சொன்னேன். வேகமாகவே ஓடும். கண்ட்ரோல் இருக்கு, இருந்தாலும் இந்த அவங்க இதில் ஆஃபீஸில் இருக்க அந்த புது மேடமே சொல்லும், இதோட ஸ்கூட்டரில் போனால் ராஜி வேகமாக போகிறேன், மெதுவாக பார்த்து மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வருவோம். இப்போ கொஞ்சம் வேகமாக ஓட்டுவான். இப்பயும் மெதுவாக தான் ஓட்டுவேன், காரையும் சரி ஸ்கூட்டரையும் சரி மெதுவாக ஓட்டுவேன். இதில் திரும்பினா இவன் ஓட்டுவான். நானும் வந்து ஓட்டுவேன் காரு. இது நல்லா ஸ்கூட்டர். அழகாக ரிவேஸ் எல்லாம் எடுப்பேன். நல்லா விட்டு படிப்பிச்சாச்சு அவனை. போனேன் டிரைவிங் படிக்க. நேரே போயிருங்க, நம்ம அப்புறம் வரையில இதில் போயிடுவோம். பூனம் சூப்பர் மார்க்கெட் இப்போ நல்ல அடையாளம் ஆயிடுச்சு. இதே டவுன் இங்கனதான் கடை. இந்த கிரீன் சூப்பர் மார்க்கெட் இந்த இங்கிட்டு ஒன்று. எவர் கிரீன்ல வந்து எல்லாமே வாங்கலாம். பழக்கடையை இதெல்லாம் எல்லாம் வாழைப்பழமா இருக்கு. இது பூரா நமக்கு தெரிஞ்ச இடம். இது இங்கே இருக்கு, இது ஒன்றாம இல்லைங்க ஸ்டாப். பழம் பெருசா இல்லை, வாழைப்பழம் தான் நிறைய இருக்கு. வாழைப்பழ கடை தான் இல்லை, அந்த பழக்கடைன்னு தனியாக இருக்கும். அதில் தான் ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் விற்கும். இது வந்து சாதா சும்மா நம்ம ஊரில் பெட்டி கடைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேயே கொஞ்சம் பெரிய கடை எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பழம் வாங்கணும். சோளக்கருது பழம் எல்லாம் விற்குது. காலையில் கோயிலுக்கு போனோமே துர்க்கையம்மன், இந்த டிக்கெட் கொடுக்குறவரு இந்த திண்ணை மேலே ஏறி உட்காந்துக்கின்னு திண்ணைக்கு தகுந்த மாதிரி டேபிளை போட்டு ஹைட் ஏற்றிட்டாரு ரசீது போடுறதுக்கு. அவன் கணக்கு பிள்ளை வேலை, அவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் சம்பளம், இலவசம் போட்டு சம்பளம்.
ரோடு எது எந்த ரோடு? இன்னும் ரோடு வரல, அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம். இந்த வண்டியெல்லாம் கார்லாம் வருது. வந்து கரெக்டா வழியெல்லாம் சொல்லியிருப்பேன். ராஜி மறந்துடுவா வழியெல்லாம் போய்கிட்டு இருக்கையில. அவன் கரெக்டா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வழியை கரெக்டா சொல்லிடுவேன். அசோக் வந்து ஷார்ட் ரூட்டா போவேன். நம்மளுக்கு அனிதா வழியெல்லாம் சென்னை அந்த கொஞ்சம் தூரத்துல அந்த இது வந்து நிறுத்திருக்கு. இந்த லைட் சைட்ல நிறுத்திக்கலாம். அந்த சேச்சி உள்ள போகுதுல, அதான் கோயிலா? அதே உள்ள போகணும். இங்கிட்டாவது அங்கிட்டாவது இந்த கார் அவங்க போட்டிருக்க மாதிரி நம்ம அங்கிட்டு போட்டுக்கலாமா? கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமா போட்டுக்கலாமா? போஸ்டர் தாண்டி வீடு வாசப்படி இங்கே போஸ்டர் தான் பண்ணணும். டிராஃபிக் ரொம்ப வராது இல்லை? டிராஃபிக் வண்டியில் போகாதோ இல்லை? போகும் அது வீடா தெருவா? வீடு இறங்கிட்டு அப்புறம் நீங்க பார்க் பண்ணுங்க. இது எங்க இருந்து பார்க் பண்ணுறது தெரிஞ்சிடல. நான் வரேன். நான் இந்த போகுதே வண்டி போயிருது. நம்ம நிறுத்தலாம். எந்த போகும் இந்த பின்னாடி சந்தமா பார்த்து ரொம்ப லெஃப்ட்ல பாரு. நம்ம பள்ளம் தெரியல. பண்ணல காண இருக்கும். இந்த இது நம்ம இறங்கிடுவோம். அப்புறம் அந்த ஓரமா நிறுத்திட்டு பார்த்து இறங்கணும். அந்த சைடுல பாருங்க, இருக்கான்னு பார்த்துட்டு இறங்குங்க. திறந்து பாருங்க. இப்ப இந்த இருக்காது செடி முளைச்சிருக்கிறதுக்குள்ளதான் டிச்சு. காலத்துல விட்டுறாரு. இப்படியே வந்து அந்த இடம் இறங்குற இடம்ல அப்ப இறங்குற இடம் இது மெதுவா பார்த்து இறங்க. போட்டு விடணுமாப்பா? அதுவே ஊத்திடும். அது வரையிலே மேலே ஏறிடுறாங்க. தண்ணி வரணும் பைப்ல. நான் நினைச்சிருக்கேன் உங்க வீட்டுல போர் இருக்கு, கிணறு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. வர்ற தண்ணி தான் 2 நேரம். கிணறு வெட்ட முடியாதா? கிணறு வெட்ட இடம் அந்த பின்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு போர் எல்லாம் போடலாமா இங்கே?
போர்லாம் போடலாம். போர் போடவும் கொஞ்சம் இடம் வேணும்ல நமக்கு. நீ போர் போடலாம், அதுக்கு இடம் அந்த ஃப்ரண்ட்ல. ஒரு இதுல இறக்கி நீங்க அந்த போடலாம். பார்க்கிங் இடத்துல போட்டுட்டு இல்லை ஒருவேளை அது இருங்க வரேன் ஹவுசிங் இதில் ஒருவேளை ப்ராப்ளம் இதுவா இல்ல கிணறு வெட்டின வீடெல்லாம் இருக்கு. ஆ. கொஞ்சம் இடம் இருந்தா 5 சென்ட் இருந்தா கிணறுலாம் வெட்டிருக்காங்க நிறைய இது வீட்டுல. துண்டு உங்ககிட்ட இருக்கா? அதில் எங்கிட்ட இருக்கு. என்னது ஒன்றும் இல்லை ஒன்றும். எனக்கு ஃபோன் இப்பதான் பண்ணேன், அவனுக்கு பண்ணி எடுக்கல. கிளம்பிட்டு இருப்பாங்களோ நம்ம இந்த ஊர்ல ஆனா நம்ம வந்திருக்கிறதுனால இல்லாட்டி தண்ணி கஷ்டம் என்ன இருக்குமா? இல்ல இல்லை இல்லை நாங்கள் நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்ததுனால கொஞ்சம் இல்ல குறைஞ்சி. இல்ல நம்ம எல்லாம் இல்லப்பா, use எங்கோட்டு பண்ணிட்டோம்ல. ஒரு டேங்க் அடியில வந்து நாங்க இப்படி இந்த இதுல வச்சோம்ல மேல. ஆமாம் சதுரம் ஒன்று. இன்னொரு டேங்க் வச்சோம்ல. ஆமாம் சதுரம் ஒன்று ரவுண்டு ஒன்று அந்த இருக்கு. ரவுண்டு மாதிரியே இன்னொன்னு இருந்துச்சு. ம். அது அடியில வந்து லேசா ஒரு சொட்டா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேடு பள்ளமா ஒரு சீட்டு வச்சுட்டு அது மேல வச்சிருக்கணும். சும்மா வச்சுட்டோம் நாங்க. அந்த டேங்க் எங்கே? அந்த டேங்க் எடுத்து கொடுத்துட்டோம். ஒண்ணும் பண்ண முடியாது டேங்க். ஒட்ட வச்சிருக்கலாம் பிளாஸ்டிக். ஒட்ட முடியாது, அது இனிமே சரியா வராதுன்னு தூக்கி அவனுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். அதுவும் 500 லிட்டரு. அது போன உடனே சரி நமக்கு இது இந்த போதும். ஸ்கொயர் நல்லா இருக்கேம்மா அது. அது இப்ப புதுசா வாங்கினது. அது எவ்வளோ? அது 2000 ரூபாயா நம்ம 1500 2000 2200 அது கொடுத்தா அப்படி எப்படி தண்ணி தானா ஏறிடுமா? மோட்டர் வச்சு ஏற்றுறீங்க? தானாவே இருக்குது, ஸ்பீடா வரும். ம். மோட்டர்லாம் வைக்கணும். நிறைய வீடுகள்ல அதெல்லாம் வச்சிருக்காங்க, மோட்டர்லாம் வைக்கிறாங்க. நிறைய தண்ணி இருக்கு. வண்டி ஓட்டிட்டு வர இடம் வந்துட்டியா? சரி வா வீட்டுக்கு வா. சரி. எங்க வரணும் பெரம்பார் வந்துட்டானா? வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க வாடு கோயிலுக்கு போயிருங்க, நான் வர்றேன். லைட்டே இல்லை ரோட்ல. லைட் ஸ்ட்ரீட் லைட் இல்லை. ஸ்ட்ரீட் லைட்டே போட மாட்டாங்க. இது இந்த மாதிரி லைட் தான். நம்ம ஊர்ல எவ்வளவு லைட் இருக்கு. ஆமா இங்க லைட் ஸ்ட்ரீட் லைட் கம்மி தான். இங்க எங்க இருக்கு அந்த எரியுது பாருங்க, திரும்ப இதெல்லாம் ஸ்ட்ரீட் லைட். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வெளிச்சமே தெரியல. திரும்புறது எந்த ரோடுன்னு பழக்கம் உள்ளவங்களுக்கு ஓகே. ஆமா, இது பழக்கம் தாண்டின நிறைய. உடனே லைட்ல வரும். போனவங்களுக்கு இது தாண்டின உடனே வரும். அந்த கார் திரும்புது அதான். இல்ல அங்க போகணும்னா கொஞ்சம் போகணும். இது இல்லை, இது இல்லையா? சூப்பர் மார்க்கெட். இதுக்கு அடுத்தது. இது ஒரு ரோடு, அடுத்த ரோடு. இந்த ரோட்ல போனாலும் உங்க வீட்டுக்கு வரலாம்ல? எந்த ரோடு? இந்த இதுல அல்ல, அது கொஞ்சம் சுத்தி வரணும். அப்படி வரலாம். பின்பக்கமா போயிட்டு வரணும். வரணும். அந்த இடத்துல பூனம் ஹாட் சிப்ஸ். இது நம்ம வீட்டுக்குள்ள போயிடுறது. அந்த ரோட்ல தான் ஒரு பெரிய வீடு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதே ரொம்ப பெரிய வீடு. போய் பாத்தீங்களா நீங்க அத? இன்னைக்கு பார்த்தேன். அது என்ன 30,000 ஸ்கொயர் ஃபீட்டா? என்னமோ அவ்வளோ பெரிய வீடு. நம்ம வீட்டுல இருந்து தெரியும்பா. அவ்வளோ பெரிய வீடு. அவன் துபாயில இருந்து சம்பாரிச்சு அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு கூட இருக்காது, கட்டுறாரு. அவ்வளோ பெரிய வீடு. ஆனா அது எப்படி 3 பொண்டாடி மேல வந்து என்னமோ கப்பல்லாம் வந்து இறங்குற மாதிரி இதெல்லாம் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர். அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் தங்க முடியும்? அவ்வளவு 3 பொண்டாட்டி அவருக்கு. பரவாயில்ல. 3 குவார்டர்ஸ் மாதிரி. பணத்துக்கு தகுந்ததுதான் பண்றேன் 3 குவார்டர்ஸ் மாதிரி இந்த வீட்டுல இருந்து அது சுரங்க பாதை அந்த வீட்டுக்கு. அரபிகள்லாம் வந்து தங்குவாங்கலாம் இங்க. எண்ணெய் கிணறுலாம் வச்சிருக்காங்க இல்ல, இவருக்கு அங்க எல்லாம் இருக்கான். இங்க ரம்சான் வந்தா அவ்வளவு எல்லாருக்கும் முஸ்லிமா? முஸ்லீம். ரம்சான் வந்தா அவ்வளவு கொடுப்பாரு, ஒரு 50-100 பேர். அச்சு வீடு காரணம் வீடு தான், ஆனா இடம் ரொம்ப சின்ன. யாரோ காரை நிறுத்திட்டா அவருக்கு. இல்லை இல்லை.